வெல்கம் டு டிவைன் 369 டேரா டுடே. நான் உங்கள் லட்சுமி, உங்கள் ஃபேவரட் டேரா ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் ரெக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்க்கேஞ்சல் மைக்கேலோட மெசேஜ். எஸ்ங்க, ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். நான் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஏஞ்சல்ஸ் கார்டு அண்ட் எப்போயுமே யூஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னோடய டேரோ டெக். இது மூலமாக ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் நமக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூப்பருங்க. ஸ்டார்டிங்லேயே ரிலேஷன்ஷிப் லவர்ஸ் கார்டு வந்திருக்கு. லவர்ஸ் கார்டு ரிலேஷன்ஷிப் வைஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தை அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு உங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருக்கலாம். அப்புறமா ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இம்பேலன்ஸ்டாக நீங்கள் இப்போ இருந்துகிட்ருக்கலாம். பட் இதெல்லாம் கடந்து வர்றதுக்கு ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் நிறைய புது விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குறீங்க. நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப் இதுக்கு முன்னாடி பாஸ்டில் வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது, அதாவது அந்த இஷ்யூஸ் எடுத்து வராங்க, பட் நீங்கள் லெசன்ஸ் கற்றுருப்பீங்க இல்லையா, அது மூலமாக நீங்கள் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுவீங்க. சார்ட் அவுட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. அண்டு ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஃபோக்கஸை மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அது என்னன்னு பார்த்து நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, பட் நீங்கள் வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிங்க. வேறு எதுலேயோ ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிருக்கிறீங்க. அது என்னன்னு பாருங்கள். அது போக உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இல்லாதனால உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரியும் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் உங்களுடைய கோல்ஸை வந்து நீங்கள் உங்களால் அச்சீவ் பண்ண முடியல. இதை பிரேக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா உங்களுடைய கம்யூனிகேஷனை கொஞ்சம் பெட்டர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அவருடைய கைடன்ஸ், அவருடைய சப்போர்ட் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. அண்ட் மோரோவர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து இதாக கலந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுக்குறாரு. ரிமைன் பாசிட்டிவ் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நீ பாசிட்டிவாக இருக்கும்போது இப்போ தான் உன்னோட இன்ட்யூஷன் லெவலை நீ அதிகமாக கவனிக்க முடியும். கவனித்து உன்னோட இன்ட்யூஷன் லெவலை வந்து நீ கவனிக்கணும் அப்படிங்கிற மெசேஜும் ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் நம்ம கொடுக்குறாரு. அண்ட் உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு சொல்கிறாரு. இதுதான் ஆர்க்கேஞ்சல் மைக்கேல்ஸோட மெசேஜு. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். கமெண்டில் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு டைப் பண்ணுங்கள். மோரோவர் உங்களுக்கு வந்து நீங்கள் மெயினாக எனக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான் இதில் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக நீங்கள் சொல்ல வரதை தெளிவாக கம்யூனிகேட் பண்ணினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு மெயினாக அதுதான் தெரியுது. அதுக்கு கண்டிப்பாக உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களை இன்ட்யூஷனும் கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக கைட் பண்ணும். ஆர்க்கேஞ்சல் மைக்கேலோட அவரும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்திட்டு இருக்கிறார் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட இன்ட்யூஷன் கைட் பண்ண உங்களை அதை நீங்கள்
உங்கள் கட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் கட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ரீடிங் நம்ம பார்க்கலாம்.